முன்னாடி ஒரு 25 வாரம் பாகியராஜ் படம் வந்து வாரம் வாரம் சாட்டர்டே ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 வருடம் வந்து பாகியராஜோட படம் ஓடும் சாட்டர்டே. போஸ்ட் அந்த வீக் வந்து டிஸ்கஷன் நடக்கும். ஒரு ஃபேஸே இருந்தது. எங்கள் வீடியோஸ் வந்து நீங்கள் நான் ஏரியா சொல்கிறேன் 2021 வந்து வீடியோஸை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வரிசையாக ஒரு அந்த அரௌண்ட் தீபாவளி கவனிச்சிங்க அப்படின்னா பிரதானமாக பாகியராஜ் சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் ஹெவியாக இருக்கும் அந்த ட்ராப்புக்குள்ளே. ஃபுல்லாக டெக்னிக்ஸை வந்து அவர் மாதிரி அதான் நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வந்து திரைக்கதை எழுதுவது எப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு. அந்த புக்கை வந்து ஒரு 95 போட்டிருக்காரு. அந்த புக்கில் முன்னுரையில் அவர் சொல்கிறாரு, இப்போ வந்து நான் சக்ஸஸ் ஸ்ட்ரீக்கில் இருக்கேன். சில வருடங்களில் இது பெசகலாம். இது பெசகுச்சுன்னா அப்போ என்னோட சீக்ரெட்ஸு என்னோட டெக்னிக்ஸ்ன்னு நான் சொன்னா அது வந்து செல்லாகாமல் இல்லாட்டி வந்து ஓகே இப்போ அவரோட ஃப்ரீ டைமில் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம்னு அவரே ப்ராக்டிக்கலாக சொல்லி, ஸோ இப்போவே என்னோட சீக்ரெட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை நான் சொல்கிறதா சரி அப்படின்னு சொல்லி அவர் அந்த புக்கில் முன்னுரையில் சொல்கிறாரு. அந்த வருடம் வந்து அவருக்கு ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி வந்திருக்கு. இப்போ தான் RRR ஆரிரோ பவுனு பவுனுதால ரிலீஸ் ஆகின டைம் அது. RRR ஆரிரோ பவுனு பவுனு தான் சினிமா சக்ஸஸாக ஏன் நல்லா போகலங்கிறதையும் அடுத்த வருஷமே உடச்சி ஒரு டைரக்டர் முழுசாக எழுதுறாரு. இப்போ ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கிற சினிமாவை நான் எங்கிருந்து இன்ஸ்பயர் ஆனேன், எப்படி அதை நான் டெவலப் பண்ணி எடுத்தேன் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக எழுதுறாரு. எழுதி முடிச்சு அந்த வருஷம் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு 5-6 இயர்ஸில் வந்து அவர் மெல்லமாக சினிமா எடுக்கிறத குறைச்சிக்கிட்டாரு. இவ்வளவு அகடாக பார்த்த ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர் இந்தியாவில் கிடையவே கிடையாது.